Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. பொதுவழிக்கு வந்துட்டேன் நான் சிஎம் அப்படின்னு சொல்றீங்க, அடுத்தது நான் தான் இந்த நாட்டை ஆள போறேன்றீங்க. இந்த தரிகட்ட குடும்பத்தை நாட்டை ஆள விட்டோம்னா எல்லா குடும்பத்திலும் அதானங்க இருக்கும். பலமா முட்டு கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், நீ விஜய் ஆதரவா பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளோடு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். அவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க உங்களை பார்த்து. ஏன்னா பொண்டாட்டிக்கு தெரியாம துரோகம் பண்ணி கள்ளத்தனமா உறவு வச்சிருக்கிற உனக்கு ஒரு முட்டு கொடுக்குறான்னா அவன் எப்பேற்பட்ட கேடியா இருப்பான்? நல்ல நாருக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல புருஷனா இருக்க பாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமே. ஏன்னா அவங்க டைவர்ஸ் போயிட்டாங்க. நல்ல அப்பனா இருக்கலாம், கடைசி வரைக்கும் இருக்கலாம், காலம் முடிகிற வரைக்கும் நீ இருக்கலாம் நல்ல அப்பனா. இருக்க முடியாதா? ஆனா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. சஞ்சய் அவன் இன்னைக்கு வந்து குடும்பத்தை எப்படி தாங்கி பிடிக்கணுமோ அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஏங்க அஜித் யாருங்க? அவர் ஒரு சக நடிகர், அவர் எங்கேயோ இருக்கார். அவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி வந்து நெரிசல்கள் பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்மளும் ஒரு காரணமா மாறிடுறோம், நமக்கும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அஜித்தை கடிக்க ஆரம்பிச்சானுங்க. இந்த கேள்வியே தப்பாயிடும் என்கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி 15 கோடி ரூபாய் பதுக்கு நாள் தான் இவர், 1.5 கோடி ரூபாய் வரி இதுவரையும் கட்டல. இன்னொன்னு சொல்றேன், அவர் தேர்தலில் போட்டியிட முடியாதுங்க. 15ஆம் தேதி அவருக்கு விசாரணை, 14ஆம் தேதி இவர் தனி விமானத்தில் கிளம்பிட்டார். போயிருக்காருங்களா? 14ஆம் தேதி இவர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திரிஷா கிளம்பி போனாங்க. மர்ம பயணம். எங்க போனாங்க தெரியாது, எந்த ஷூட்டிங் கிடையாது. உங்க திருமணத்துக்கு பிறகு நீங்க கட்டிக்கிட்டு வரவன் எவனோ XR Y, அவனும் ஒரு விஜய் ரசிகராகவே இருந்துட்டு போட்டோன்னு வச்சுங்களேன். திருமணத்துக்கு பிறகு நீங்க தான் மனைவி அதிகாரப்பூர்வமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்துன்னு சொன்னா அவனை எங்க அண்ணனே வச்சிருக்காருப்பா, என் புருஷன் கெத்து ஆம்பளை அப்படின்னு வச்சுப்பீங்களா? கொண்டாடுவீங்களா? செருப்பாலி அடிப்பீங்களா? ஒழுங்கா மரியாதையா ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்க வேண்டிய இடத்துல SSC வாய் மூடி மௌனமா இருக்கார். கேட்கணுமா வேணாமா? அப்பந்தானே எல்லாருக்கும் வந்து எல்லாம் செய்வாராம். கட்டின பொண்டாட்டி வீடு கொடுக்க மாட்டாராம், தங்க இடம் கொடுக்க மாட்டாராம். யாரா நீ? நடிகன் தானே நீ? எங்கேயுமே நடக்காத ஒரு அசிங்கம், செத்து போனவங்களை என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போன்னு சொன்ன கேவலம் வேற எங்கேயும் நடக்காது. இதெல்லாம் தான் நமக்கு ஆதங்கத்தினுடைய வெளிப்பு. இது வந்து டோட்டலா நான் சொல்ல வர்றது, விஜய் இந்த அரசியலுக்கு பிடிக்கப்பட்ட பெரிய வியாதி. அரசியல்வாதி கிடையாது அவர். ஏங்க கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு காரணமே 100% அந்த கொலகார பழி வந்து விஜயால தான் நடந்ததுங்க. விஜயும் ஆதவர்ஜனா 2 பேரும் இல்லைன்னா அந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. சொன்ன நேரத்துக்கு ஏன் போலன்னு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாதுங்க. நீ குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏன் வரல? இப்ப நீங்க அடுத்தவங்களால பழி போடுறீங்க. எல்லா இடத்துலயும் உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை பழி போடுறீங்கன்னா திமுக மேலதான் பழி போடுவாங்க. நீங்க 41 பேர் செத்து போயிட்டாங்களா? திமுக சதி, செந்தில் பாலாஜி சதி. பொண்டாட்டி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களா? திமுக சதி. திமுக தான் உங்களை வந்து அதுக்கு இங்க முகம் தெரிந்த நபர்கள் நம்ம பழகிட்டு இருக்கோம்ல, முகம் தெரிந்தவர்களே முட்டு கொடுக்குறாங்க, பலமா முட்டு கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், விஜய் ஆதரவா பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனால் புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளோடு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். அவங்க எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க உங்களை பார்த்து. ஏன்னா பொண்டாட்டிக்கு தெரியாம துரோகம் பண்ணி கள்ளத்தனமா உறவு வச்சிருக்கிற உனக்கு ஒரு முட்டு கொடுக்குறான்னா அவன் எப்பேற்பட்ட கேடியா இருப்பான்? நல்ல நாருக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி சொன்னோம்னா நம்மளை 200 ரூபா ஊப்பின்னுவானுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட போறதும் இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் என்கிறவரை ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு நம்ம கேட்க வரல. முதல்ல நீ வந்து தாய் மாமனா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஓரமா வை, அண்ணனா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஓரமா வை. நல்ல புருஷனா இருக்க பாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமே. ஏன்னா அவங்க டைவர்ஸ் போயிட்டாங்க. நல்ல அப்பனா இருக்கலாம், கடைசி வரைக்கும் இருக்கலாம், காலம் முடிகிற வரைக்கும் நீ இருக்கலாம் நல்ல அப்பனா. இருக்க முடியாதா? ஆனா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. சஞ்சய் அவன் இன்னைக்கு வந்து குடும்பத்தை எப்படி தாங்கி பிடிக்கணுமோ அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு சகோதரி வந்து பட்டம் வாங்குறாங்க, அங்க போய் ஆறுதலாக யார் நிக்கணும்? விஜய் நிக்கணும், அப்பா அம்மா நின்னு இருக்கணும், அண்ணங்காரன் தான் போய் நிக்கிறான். ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேங்க, இதே சினிமால இருந்தே சொல்றேன் நானு. தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் ஆயிருச்சு, அவங்களுக்குள்ள காதல் திருமணம் தான், டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க, ஏதோ பிரச்சனை, நம்ம அது தேவையில்லாத விஷயம் நமக்கு. ஆனா அவங்க பையன் பட்டம் வாங்குறான்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ஒரு பக்கம் தனுஷ் நிக்கிறாங்க. சார்
அவங்க கணவன் மனைவி கூட பிரச்சனைங்க. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு அதை பார்க்கணும்ல. அதுதானங்க நீங்க வந்து வெளியில பேசுறீங்க. இந்த தான் பெற்ற குழந்தைங்க நல்ல அப்பனா இல்லாதவன் எப்படி அண்ணனா இருக்க முடியும்? எப்படி தாய் மாமனா இருக்க முடியும்? இவன் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? பிராடு சக்தியா தான் இருக்கலாம். மாய சக்திங்க விஜய். ஓடி ஒளிரவர். கரூர்ல இருந்து வந்தவர் 30 நாள் எங்க ஓடி ஒளிஞ்சாரு? நீங்க யாரும் கேள்வி கேட்ட கூடாதுன்றதுனால தமிழ்நாடே என் வீடுன்ட்டாரு. இங்க எந்த வீட்டுக்கு போனாலும் தப்பா சொல்லுவாங்கல்ல. இப்ப தமிழ்நாடே என் வீடுன்ட்டாரு. யார் வீட்டுல இருக்காருன்னு தெரியாது. அதனாலதான் அவரை மாய சக்தின்ற ஒளிஞ்சிருப்பாரு. எங்க எப்போ வெளியே வருவார் தெரியாது. இன்னைக்கு போனாரா? கரூருக்கு போயிட்டு அந்த பிரச்சனை விசாரணை டெல்லிக்கு போனாரா, வந்துட்டாரா? இப்ப அவர் எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்ல முடியுமா? குவிஸ் போட்டி நடத்தலாம் நம்ம. எங்க இருக்காரு விஜய்? பனையூர்ல இருக்காரா, நீலாங்கரை இருக்காரா, யார் வீட்டுல இருக்காரு தெரியாது. எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க. நம்ம பர்சனல் பேச மாட்டோங்க, தவறா பேச மாட்டோம், இருக்கிறதா சொல்றோம். நீங்க அடிப்படையில புரிதலோடு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான அந்த மக்கள் செல்வாக்கு, உங்க ரசிகர் செல்வாக்கை வாக்காக மாத்திக்க முடியும். ஆனா புரிதல் உங்ககிட்டே இல்லையே. தலைவனே தப்பா இருக்கான்ல. விஜய் வந்து எல்லாத்துக்கும் எல்லாருமே பழி போறதுக்கு பதிலா தார்மீக அடிப்படையில இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம்னு நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்குதான் நீ சரியான மனிதராக மாறுவ. ஏங்க அஜித் யாருங்க? அவர் ஒரு சக நடிகர். அவர் எங்கேயோ இருக்கார். அவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி வந்து நெரிசல்கள் பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்மளும் ஒரு காரணமா மாறிடுறோம், நமக்கும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அஜித்தை கடிக்க ஆரம்பிச்சானுங்க. அடிப்படையில் புரியறதே கிடையாதுங்க. எல்லா இடத்துக்கும் முட்டு கொடுக்கணும்னா நீங்க பண்றது பூரா தப்பா இருந்தா கூட அதுக்கு வந்து பதில் பேசுறாங்க. சில பெண்கள் பேசுறாங்க, ஏன் அவருக்கு 4 பொண்டாட்டி இல்லையா, இவனுக்கு 10 பொண்டாட்டி இல்லையான்னு பேசிட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து வருத்தப்பட்டு வீடியோ போட்டிருக்கு, நான் தெரியாம பேசிட்டேன், 10th இவ்வளவு மார்க் எடுத்தேன் அப்படின்னு. நீங்க பேசுவதற்கு முன்பாக நீங்க சோசியல் மீடியால பேசுறோம், இப்ப நம்ம பேசுறோம், இது உலகமே பார்க்கும், ஆவணமாக பாதுகாக்கப்படும். நான்லாம் வந்து பிரிண்ட் மீடியால வேலை பார்த்தவன். நான் வேலை பார்த்து அந்த நியூஸ் எழுதி கொடுத்தோம்னா அந்த நியூஸ் 4 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு தான் வரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில எங்கோ ஒரு விஷயம் நடந்தாலும் அடுத்த செகண்ட் நம்ம போனுக்கு வந்துருது. கையடக்க உலகத்தை வச்சு சுத்தி நிக்கிறோம் நம்ம. அப்ப கவனமான வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ணணும். நம்ம தொடர்ச்சியாக நான் வந்து என்னுடைய எல்லா வீடியோக்கள் நீங்க பார்த்தாலும் தொடர்ச்சியா விஜய் குறித்ததான எல்லா விஷயங்களும் நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, விஜய் நல்ல மனிதரா இல்லையான்றது எனக்கு தேவையே இல்லைங்க. நீங்க நாட்டால வரணும்னு சொன்னதுனாலதான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். நீங்க நடிகரா இருக்கிறவர் ஒன்று பேர் பேசவே இல்லையே. இன்னைக்கு நேத்து அந்த பழக்கம் வந்துச்சுன்னு உங்க மனைவிக்கு குற்றம் சாட்டுறாங்க. 21 இருந்து இந்த யாருமே பேசலையே, யார குறித்தும் பேசவே இல்லை. நீ என்ன பண்ணாலும் கேட்கல, எங்க சுத்தினாலும் கேட்கல, எந்த வெளிநாடு போனாலும் யார் கூட போனாலும் கேட்கல. ஏன்னா அது தேவையில்லை. அரசியலுக்கு வரும்போது குறைந்தபட்ச நாகரிகத்தோடு அட்லீஸ்ட் குறைந்தபட்ச மனிதாபிமான உணர்வோடு வரவனைத்தான் தலைவனா ஏத்துக்க முடியும். நம்ம கண்டிப்பா ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்றாருல்ல, பகிரங்கமா வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா, 69 படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினேன், எவ்வளவு அரசாங்கத்துக்கு நான் வரி கட்டினேன், இந்த கேள்வியே தப்பாயிடும் என்கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி 15 கோடி ரூபாய் பதுக்குனால தான் இவரு 1.5 கோடி ரூபாய் வரி இதுவரையும் கட்டல. இன்னொன்னு சொல்றேன், அவர் தேர்தலில் போட்டியிட முடியாதுங்க. ஆமா, அவர் தேர்தலில் போட்டியிடணும்னா பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னாடி வைக்கணும். அதுல குறிப்பாக இவர் மீது வழக்கிற்கான அடையாளப்படுத்தணும். அப்படி அடையாளப்படுத்துறதா இருந்தா நீங்க வந்து கரூர் வழக்குல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட வழக்குகளை வைக்கணும். அதுல மிக முக்கியமான வழக்கு 1.5 கோடி ரூபாய் அபராத விதித்த வழக்கு. ஃபைன் போட்டிருக்காங்க, நீங்க கட்டித்தான் ஆகணும். நீங்க கட்டாம மறைச்சாலும் ரிஜெக்ட் ஆயிரும், கட்டினாலும் யாராவது அப்ஜெக்ட் பண்ணாலும், ஒருவேளை கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னாலும் சொத்து உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு அடையாளப்படுத்தும் போது இங்க மாட்டிப்பீங்க. நீங்க பினாமியா என்ன வேணா வச்சுக்கலாம். அதிகாரப்பூர்வமாக டைவர்ஸ் கிடைக்கிற வரை இவருடைய அதிகாரப்பூர்வ மனைவி சங்கீதா தான், மகன் சஞ்சய் தான், மகள் வந்து அந்த பிள்ளை ஷாஷா தான். நீங்க மாத்த முடியாது. அப்ப நீங்க மனைவின்னு அவங்கள நீங்க குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் அதுல காமிக்கணுமா? அப்ப டைவர்ஸ் போயிருக்காங்களா? நீங்க எவ்வளவு சொத்து காட்டுவீங்க? 500 கோடி காட்டுவீங்களா, 1000 கோடி காட்டுவீங்களா, ஏதோ ஒரு அமௌண்ட் காட்டுறீங்கல்ல. அப்ப டைவர்ஸ் கேட்டு அவங்க ஜீவனாம்சம் கேட்கிற தொகையை நீங்க தரணும். என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க தேர்தல்ல அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அது ஆவணம், மாத்த முடியாது. அப்ப மாற்றிடுறீங்களா ஆட்டோமேட்டிக்கா? ஆக எனக்கு தெரிந்த வகையில, நான் விசாரிச்ச வகையில விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டாருன்னு சொல்றாங்க.
ஏன்னா சொத்தை உண்மையா காட்டுறதுக்கு துப்பு இல்ல இருக்கு, பயம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற இடத்துல இருக்கிற இவங்க குற்றம் சாட்டுகிற, நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, பொதுமக்கள் நீங்களே முடிவு பண்ணீங்க, அந்த நடிகை சொல்லுகிறபடி தான் கீ கொடுத்தா பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்காருன்றாங்க. அவங்களோட தூண்டுதல் தான் எல்லாமே, எல்லாம் அனைத்துக்கும் அவங்க தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு பக்கம் வந்து என் தம்பி ஜெகதீஷ், இன்னொரு பக்கம் வந்து புசி ஆனந்த், இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு பெரிய டீம் வச்சுட்டு வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அவங்க எல்லாரையுமே ரூல் பண்றது யாருன்னா இந்த நடிகைன்றாங்க. நீங்க ஒண்ணு வேணாங்க, 15ஆம் தேதி அவருக்கு விசாரணை, 14ஆம் தேதி இவர் தனி விமானத்துல கிளம்பிட்டாரு, போயிருக்காருங்களா. 14ஆம் தேதி இவர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திரிஷா கிளம்பி போனாங்க, மர்ம பயணம். எங்க போனாங்க தெரியாது, எந்த ஷூட்டிங் கிடையாது. நான் மர்ம பயணம்ன்றேன், நீங்க சரியான ஆளா இருந்தா எங்கன்னு சொல்லுங்க, திரிஷா ஸ்வீட் போட சொல்லுங்க, நான் இந்த ஊருக்கு போனேன் இவரை மீட் பண்ணேன்னு போட சொல்லுங்க. நமக்கு கிடைத்த தகவல் பாம்பே போய் பாம்பே டெல்லி போயிட்டாங்கன்னு. இவர் திரும்புற அன்னைக்கு, அன்று இரவு இவர் திரும்புறாரு, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவங்க திரும்பிட்டாங்க. இவர் பயன்படுத்துற மாதிரியே பேட்டரி காரு, அதே பெட்ரோமேக்ஸ் லைட். ஏன் லாந்தரு பந்தம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, அதே பெட்ரோமேக்ஸ் லைட் தான். நமக்கு எதோனா வச்சுக்கிட்டு போட்டாங்க. சமூகத்துல வந்தீங்கன்னா உங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? இன்னைக்கு ஏன் ஜோடி போட்டு வந்தீங்கன்னா அது அவங்க பர்சனலுங்க, அதெல்லாம் இங்க கேட்க கூடாதுன்றாங்க. எது பர்சனல்? பொது வழிக்கு வந்துட்டேன், நான் சிஎம் அப்படின்னு சொல்றீங்க, அடுத்தது நான் தான் இந்த நாட்டை ஆள போறேன்றீங்க. இந்த தரிகட்ட குடும்பத்தை நாட்டை ஆள விட்டோம்னா எல்லா குடும்பத்திலும் அதானங்க இருக்கும். நான் திரும்பி கேட்கிறேன், பெண்கள் மீது மிகுந்த மரியாதையோடு நான் அவங்க கிட்ட பாதம் தொட்டு ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், எனக்கு வெளிப்படுத்த சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பாக விஜயை நேசிக்கிற, விஜய் ஆராதிக்கிற, விஜயை கொண்டாடுகிற பெண்கள், இளம் பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்வி, ஒருவேளை உங்கள் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கலாம், நீங்க இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். உங்க திருமணத்துக்கு பிறகு நீங்க கட்டிக்கிட்டு வரவன் எவனோ XR Y, அவனும் ஒரு விஜய் ரசிகராகவே இருந்துட்டு போட்டோன்னு வச்சுங்களேன். திருமணத்துக்கு பிறகு நீங்க தான் மனைவி, அதிகாரப்பூர்வமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்துன்னு சொன்னா, அவனை எங்க அண்ணனே வச்சிருக்காருப்பா, என் புருஷன் கெத்து ஆம்பளை அப்படின்னு வச்சுப்பீங்களா, கொண்டாடுவீங்களா, செருப்பாலே அடிப்பீங்களா? பெண்கள் பதில் சொல்லுங்க. என்னங்க நமக்குன்னா வலிக்கும், அப்ப ஊருக்குன்னா என்ன அநியாயம் இது? அப்ப சங்கீதா பாவம் இல்லையா? சஞ்சய் பாவம் இல்லையா? சாஷா பாவம் இல்லையா? அந்த குழந்தைங்க மனசுல எவ்வளவு இருக்கும்? அவங்க பார்க்கிற நண்பர்கள் வட்டாரத்துல என்ன பேசுவாங்க? என்ன உங்க அப்பாவுக்கும் அந்த நடிகைக்கும் உங்க அப்பாவுக்கும் அதுக்கும் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆல்ரெடி மனசு வலிக்குமா வலிக்காதா? உணர்வு இருக்கா இல்லையா? நீ ஜென்மமா ஜடமா? நீ எந்த விதமான உணர்ச்சி இல்லாத ஆளா? நீ ஒரு மேடைக்கு போறோம், பொது இடத்துக்கு போறோம், நம்ம அடிப்படையில் அறிவு வேணாமாங்க? எவனோ சொல்லி கொடுக்கறாங்க, எவனோ சேர்த்து விடுறான், இதே வேலையாவே அலையறானுங்க. உனக்கு அறிவு வேணாம்? 52 வயசை தாண்டிட்டியே நீ. நான் விஜய் கேக்குறேன், அடிப்படை அறிவு வேணா உனக்கு? பொது இடத்துக்கு நம்ம ஒன்னா போறோமே, ஜோடி போட்டு போறோமே, ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோமே, இந்த சின்ன பிள்ளையா? பழமொழி ஒண்ணு உண்டுங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுனான்னு பழமொழி இருக்கு. நான் கொஞ்சம் பழசு பெருசுன்றதுனால பழமொழி சொல்றேன். உங்க யங்ஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியும். ரைட்டுங்களா? என்ன காரணம்னா, இந்த வயசுல ஜோடி போட்டு போக வேண்டியவன் அவங்க மகன். ஒழுங்கா மரியாதையா ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்க வேண்டிய இடத்துல SSC வாய் மூடி மௌனமா இருக்கார். கேட்கணுமா வேணாமா? அப்பந்தானே ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல. ஏன் புள்ள நேரா வந்தோன்னு சிஎம் ஆயிடுவார் நினைக்கிறீங்களா? இந்த மானங்கட்ட பொழப்புக்கு சிஎம் நாற்காலி எப்படி கிடைக்கும்? ஆனா அவர் சொல்றதே கேக்குறது இல்ல விஜய் அப்படின்ற ஒரு இதுவும் வருது. அப்ப வளர்ப்பு சரியில்லை. நீங்க உங்க கேள்வியே ரைட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்லிடுறேன். வளர்ப்பு சரியில்லை. உங்க வளர்ப்பு சரியா இருந்தா இந்த மாதிரி கேவலம் நடக்குமா? நீங்க ஒரு நடிகை இல்லைங்க, 9 நடிகை கூட கல்யாணம் பண்ணீங்க, மறுமணம் பண்ணீங்க, அது உங்களுடைய விருப்பம், அதுல யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் முறையாக உங்களை நம்பி வந்த இலங்கை பெண் உங்களை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு, உங்களுக்கு வாழ பிடிக்கலையா டைவர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதானே. எல்லாருக்கும் அண்ணனா இருப்பாராம், எல்லாருக்கும் எல்லாம் செய்வாராம், கட்டின பொண்டாட்டி வீடு கொடுக்க மாட்டாராம், தங்க இடம் கொடுக்க மாட்டாராம். யாரா நீ? நடிகன் தானே நீ? எந்த அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே இந்த ஆட்டம் போட்டீங்கன்னா, உன்னை நம்பி அதிகாரம் கையில இருந்தா என்ன ஆட்டம் போடுவீங்க நீங்க? அதை யாருமே யோசிக்க மாட்டாங்களே சார். இல்ல ஒருவேளை சினிமா தான் இவங்க உண்மை, அதுதான் அவரு. ஏன்னா பாக்குற இப்ப ரசிகர்கள், அவங்களோட கட்சி சேர்ந்தவங்க எல்லாருமே அதைத்தான் பாராட்டிட்டு இருக்காங்க.
சோ அது வித்தியாசம் உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் இல்லங்க நீங்க கடிவாளம் கட்டின குதிரைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து என்னன்னா நேர்கோட்ல தான் இருக்கும். ஏன் கடிவாளம் கட்டுறாங்க தெரியுமா? கடிவாளம் கட்டினாதான் அந்த குதிரை வந்து சொல்றபடி நேரா போகும். நீங்க கட்டலன்னா அது கண்ணு அலபாஞ்சிட்டே இருக்கும், சைடுல பார்க்கும், இங்கிட்டு திரும்பும், அது போய் சேர வேண்டியதுக்கு போய் சேராது. அதை நம்பி எவனோ பின்னாடி ஃபாலோ பண்றான் அவனும் நாசமா போயிடுவான். அதனாலதான் குதிரைக்கு கடிவாளம் கட்டி தான் பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த கும்பல் வந்து இது வந்து கடிவாளம் கட்டின குதிரை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன சொன்னாலும் தமிழ்நாடு முழுக்க இவர் எங்க போனாலும் ஒரு பெரிய தன்னெழுச்சி கூட்டம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது பூரா பொய். என்ன ஆமா நீங்க சொல்றீங்க? அது பூரா பொய்ங்க. ஏன்னா சரி அந்த கூட்டம் தன்னெழுச்சா வருது, நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? உங்களுடைய கேள்விக்கே நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். எங்க போனாலும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தா கூட்டம் வருதா? ஆமா தானே? அதுல எதுவும் நீங்க மாத்த மாட்டீங்கல்ல? ஓகேங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அத நம்ம அவருடைய திருமணம் ஒண்ணு நடந்துச்சு இல்ல, இப்ப சொந்தக்காரங்க திருமணம் லீலா பேலஸ். ஏங்க ஒரு ஈ காக்கா அங்க வரல பின்னாடி? அதை விட்டுருங்க. இவர் கடவுளா வச்சிருக்காங்கல்ல, எல்லா ஏழை வீட்டுக்கு அவன் செத்து போயிட்டானா நாம போய் ஆறுதல் சொல்லிதான் உலக வழக்கம். தமிழர்கள் பண்பாடே அதான். உலகத்துக்கே நாகரிகம் சொல்லி கொடுத்தோம் நம்ம அப்படின்னு மாறுதட்டி இருக்கோம். எங்கேயுமே நடக்காத ஒரு அசிங்கம் செத்து போனவங்களை என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போன்னு சொன்ன கேவலம் வேற எங்கேயும் நடக்காது. நம்ம வந்து வடக்கன்ஸ் சொல்லி நார்த் இந்தியனை திட்டிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் அறிவே இல்லாம என்னென்னமோ பண்றானுங்க அப்படின்னு. நம்ம கூட்டம் அசிங்கமா இருக்கு பாத்தீங்களா? இதுல செத்து போனது பரவாயில்ல, என் குழந்தை செத்தா பரவாயில்லன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வருது. விஜய் அண்ணாவை பக்கத்துல இருந்து பாத்துட்டோன்னு. என்னடா நடக்குது இங்க?